ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிராஜ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு சிம்பிளான ஆரி பேட்டர்ன் டிசைன் தான் போட்டு தரேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு நெக்கு நான் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரிக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறது மார்க் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். இது நான் எடுத்தேன் ஆக்சுவலி. ஆனால் என்னாச்சுன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்னால பாதி கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அதை அப்லோட் பண்ணல. நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எந்த ஒரு ஆரி டிசைன் எடுத்திருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் ஒரு ரெண்டுலேருந்து 3 லேயர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிஷினோட கேரில் சுகர் ஒரு பீடோ எதுவும் மாட்டாமல் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக 2லேருந்து ஒரு 3 லேயர் வரையும் கண்டிப்பாக கம்பல்சரி செயின் ஸ்டிச் கொடுத்தே ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேக் சைடு நெக் இருக்கு இல்லையா, அவங்களோட நெக் யூ ஷேப்பில் இருக்கும். நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது மாதிரி தான் போடணும். பாருங்கள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நீடில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சுக்கு நம்பர் 14, 13 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அயன் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் கண்டிப்பாக அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுக்கும் அப்படின்றனால. நம்பர் 13 அண்ட் 14 பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் நீடில் வாங்கிக்கோங்க. சூப்பர் பிராண்டு. ஆரி நீடிலுக்கு ஃபேமஸானது டாப் 1ல் இந்த துளி பிராண்ட் தான் இருக்குது. சூப்பர் நீடில் தான். அது கொஞ்சம் நீங்கள் ஒரு பேனாவோட ஒரு வேஸ்ட் பேனால ஒரு கேப் மாதிரி கூட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நீடில் பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் அப்படியே செயின் ஸ்டிச் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு நான் பார்த்தீங்கன்னா 3 கவுண்டிங், அதாவது 3 கவுண்டிங்கில் நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட் 3 கவுண்டிங் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா அதுக்கு கம்மியாக கூட ஒன்றா கூட நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் சுகர் பீடு என்ன சைஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 23. நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸோ அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் வீடியோ ஃபாஸ்ட் மூட்லலாம் வைக்கல. நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த மூடில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பிளேட்ல போட்டு நீங்கள் கூட சுகர் பீட் கொட்டிட்டீங்கன்னா ஈஸியாக நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம இப்போ சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜுக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ என் நாட் வந்து போட போகிறேன். எல்லாருமே வந்து என் நாட் போட கற்றுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, அந்த செயின் ஸ்டிச்சே வந்து ரெண்டாக கட் பண்ணி நாட் போடுறீங்க. அப்படி போடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன் என் நாட் போட கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னோட கஸ்டமர் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு வேவிங் ஸ்டிச் பேட்டர்னில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த ப்ளவுஸ் வேணால் நான் ஆட் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டேப் எடுத்திருக்கேன், அந்த மார்க்கர் எடுத்திருக்கேன், டிசி மார்க்கர் மார்க்கர் எடுத்திருக்கேன். அந்த மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெக் ஃபுல்லாக வந்து நான் அந்த மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி அந்த மாதிரி நான் வந்து மார்க் கொடுத்துட்டு வரேன். நெக்கோட கோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி டேப் வச்சு வளைச்சி நான் அந்த மாதிரி நான் வந்து மார்க் கொடுத்துட்டு வரேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் பிக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேவிங் ஸ்டிச் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். நம்ம ஆரி கிளாஸில் கூட படிச்சிருப்போம் வேவிங் ஸ்டிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதுக்கு வந்து ஒரு 9 பீட் வந்து கவுண்ட் பண்ணி, இது வந்து பீட்ஸ் கவுண்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் அதோட அழகு நீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கவுண்ட் பண்ணாமல் ஏனோ தானோ நம்ம வந்து போடக்கூடாது. அதனால நான் சுகர் பீட் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன வேவிங் ஸ்டிச்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்மால் வேவிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு 9 பீட் வந்து கவுண்ட் பண்ணி நான் இன்சர்ட் பண்ணுறேன். 9 பீடும் நான் அப்படியே கவுண்ட் பண்ணி மொத்தமாக இன்சர்ட் பண்ணுறேங்க. 3 வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பீடு எக்ஸ்ட்ரானா கூட அதோட லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் அந்த கஸ்டமரோட கண்ணுக்கு கரெக்டாக அது மார்க் ஆகும். நீங்கள் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கஸ்டமர் கேட்குறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க யாராவது வந்து குறை சொல்கிறதுக்குன்னே வருவாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோதுமை பீடு, ஒயிட் கலர் பீடு, இது 3mm தான். அதில் வந்து ஒரு சுகர் பீடு வச்சுட்டு நான் வந்து லாக் போட்டுக்கிறேன், எண்ணாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வேவிங் ஸ்டிச்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் பாயிண்டில் வந்து எண்ணாட் போடணும். ஏன்னா ஒரு நூலை கட் பண்ணிட்டா கூட மொத்தமும் பிரிஞ்சிடும். அதனால எப்போதுமே வந்து ஒரு
கிளைண்ட் நம்ம கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, எப்போ வேணும், என்ன எமர்ஜென்சியா என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் அந்த ப்ளவுஸுக்கு வந்து டைமிங் வந்து ஒரு 2 டேஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நான் அதிகபட்சம் அதுதான் 2 டேஸ் தான் என்னோட அதிகபட்சமே. உட்காந்து டே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து போட்டேன்னா போட்டிருப்பேன். ஸோ ப்ளவுஸ் வந்து எமர்ஜென்சி கிடையாதுங்கிறனால அந்த டிசைனுக்கு வந்து நான் 2 டேஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வாங்கிட்டோம்னா அது கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறது தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சரி இப்போ போட்டுக்கலாம், அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வேல்யூபிளான கஸ்டமர். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமரை நம்பி தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு சொன்ன டைமிங்க்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 4 பேர் வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பேரை ரெஃபரன்ஸ் பண்ணால் கூட அது நமக்கு வந்து வேல்யூபிள் தான். இவங்ககிட்ட போங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்க, அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சஜஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சம்பாதிக்கிற பெரிய சொத்து. நான் பெரிய வீவிங் ஸ்டிச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 பீடு வந்து கவுண்டிங் 15 பீடு வந்து கவுண்டிங் வச்சுருக்கேன். இதே தான் நான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன். பேக் நெக்குனாலும் சரி, ஃப்ரண்ட் நெக்கு, ஹேண்டுக்கு, 2 ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது தான் ஃபாலோ பண்ண போகிறேன். சின்ன பீடுக்கு வந்து சின்ன வீவிங் ஸ்டிச்சுக்கு வந்து 9 கவுண்டிங் பண்ணி ஒரு கோதுமை பீடு வச்சுட்டு ஒரு சுகர் பீடு வச்சுட்டு லாக் போட போகிறேன். பெரிய பீடுக்கு பெரிய வீவிங் ஸ்டிச்சிங்க்கு வந்து 15 சுகர் பீட் கவுண்டிங் வச்சுட்டு நான் ஒரு கோதுமை பீடு வச்சுட்டு சுகர் பீடு வச்சுட்டு லாக் போட போகிறேன். இதே தான். ஃபுல் ஃபினிஷிங் வந்து லுக் இப்படி தான் இருக்கும். பாருங்க, ஃபுல்லாக வேவிங் ஸ்டிச் போட்டு எப்படி லுக் இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து புட்டாஸ் இருந்துச்சு, அந்த டிசைனில் வந்து புட்டாஸ் இருந்துச்சு. புட்டாஸ் மார்க் பண்ணி கவுண்ட் பண்ணி எங்கெங்கே வருமோ அதை வந்து மார்க் பண்ணி சேம் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் மார்க் பண்ணி நான் புட்டாஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். பேக் சைட் நெக்கோட ஃபுல் அவுட்லுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்னுக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் வேவிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டே வச்சு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து பார்டர் கீழே இருக்கனால நான் வந்து பார்டரை விட்டு கொஞ்சம் மேலே வந்து இந்த ஸ்டிச் வந்து போடுறேன். ஏன்னா பார்டர் மேலேயே போட்டால் நல்லா இருக்காது, விசிபிலிட்டியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதனால பார்டரை விட்டு மேலே வந்து நான் வந்து போடுறேன். இந்த லுக்கு இது சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் ரியலாகவே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. கஸ்டமரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த கஸ்டமர் எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் சாய்ஸ்மா, உங்களுக்கு எப்படி இருக்குமோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி போடணுமோ, ஸோ நீங்கள் அது மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து பார்த்து அதனாலன்னு இல்லை, பார்த்து நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்களே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். நீ செய்மா, நீ எதோ உனக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நீ செய்மா, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீ செய்மா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சொல்கிறாங்களே, அதுவே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன்.
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ளவுஸ் போட வராங்கனாலும் நான் நியாயமான ப்ரைஸ் தான் வந்து காஸ்ட் வந்து கோட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப அதிகமாக வருது ப்ளவுஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக நான் வாங்க மாட்டேன், சார்ஜ் வந்து வாங்க மாட்டேன். ஸோ என்ன ஒர்த்தோ அதுக்கு என்ன நம்ம இதுவோ அதுதான் நான் கரெக்டான போட்டு தான் பண்ணுவேன். இதான் ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபுல்லாக. நம்ம ஸ்லீவ்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து போடணும். இங்கே பாருங்க, புட்டாஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி அடுத்த ஸ்லீவை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இந்த ஆரி பேட்டர்ன் டிசைனுக்கு எவ்வளவு சார்ஜ் பே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.